ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம இம்மோரல் கில் எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். ஹீக்ரு தனியாலவே இருந்து அவனோட ஆரோவை பயன்படுத்தி அதிகமான மான்ஸ்டரை தோக்கடிச்சிட்டு இருப்பான். இதை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவளை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ண வச்சுட்டா. இது வரைக்கும் தனியால ஒருத்தன் 10 மான்ஸ்டரை தோக்கடிச்சு நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு நோமான்னு சொல்ற ஒரு எல்ஃப் பார்த்து சொல்லிட்டு இருக்க. ஹிட்டமுக்கியோட ஏபிலிட்டியை பயன்படுத்தி மான்ஸ்டர் எங்க இருந்து தாக்க போறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சனாலதான் என்னால இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஹீக்ரு சொல்லிட்டு இருக்க. ஏற்கனவே ஹிட்டமுக்கியோட குரூப்பை சேர்ந்தவங்க ஸ்பைடர் பேட்டில்ல ஒரு கார்டு ஒன்ன காப்பாத்திருப்பாங்க. அந்த மான்ஸ்டர் இருந்து அவ பேரு தான் நோமா. இன்னைக்கு இவ எங்க கூட வந்து அதிகமா கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்கா. இன்னைக்கு இவ என் கூட வந்திருக்கானா இவளை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுலயும் இவ ஒரு தங்க முட்டை இடுற வாத்து. இவள அவ்வளவு சீக்கிரத்துல நான் இங்க இருந்து போக விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீக்ரு யோசிச்சுட்டு இருக்க. நான் உன்ட்ட ஒன்னு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எங்க கூட இருந்து கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்க. இருந்தாலும் உனக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பார்ட்டி மெம்பர்ஸும் கிடையாதான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நீங்க சொல்றது கரெக்ட் தான். சென்ட்ரிக்கும் யோவும் டவுன்லயும் என்னை விட்டுட்டு ட்ரைனிங் ஜேர்னிக்காக ஒரே போயிட்டாங்கன்னு சொன்னோன்னே திருப்பி 2 ஹண்டர்ஸ் இங்க விட்டு போயிட்டாங்களா, இவனை இந்த அளவுக்கு சுயநலமா இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீக்ரு பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. எதை நினைச்சு கவலைப்படாத ஹீக்ரு, நம்ம டவுன்ல இருக்கிற வரைக்கும் நம்மளோட பெஸ்ட் நம்ம காட்டியே தீரும் சொல்லிட்டு இருக்கும்போது உன்னோட எனிமி டிடெக்ஷன் ஸ்கில் எல்லாமே ரொம்பவும் தாறுமாறா இருந்துட்டு இருக்கு. உன் கூட இருக்கிற நினைச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லும் போது அப்போ ஏதோ ஒரு மான்ஸ்டர் அந்த வழியா வரப்போற விஷயம் ஹிட்டமுக்கிக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். இப்போ வரப்போற மான்ஸ்டர் யாருன்னா ட்வின் ரெட் ஸ்னேக். அதோட மூவ்மெண்ட் எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல இருந்தா வந்து தாக்கும். எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஸ்னேக் சொன்ன அவளையே மண்ணக்காவ வச்சிட்டு இருக்கும். மத்தவங்களை பாதுகாக்கிறதுல இவ சிறந்தவளா இருந்துட்டு இருக்கா. ஆனா அவளை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவ அதுல சீரோவா தான் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீக்ரு சொல்லிட்டு பாக்குறதுக்குள்ள அந்த ஸ்னேக் நோமாவையும் ஹிட்டமுக்கியையும் கேப்சர் பண்ணிட்டு இருக்கும். ஏற்கனவே இந்த ஸ்னேக்கை பொறுத்த வரைக்கும் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் சொல்லிட்டு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால ஐஸை பயன்படுத்தி மட்டும்தான் இதை தாக்க முடியும். அதுலதான் இதுக்கு வீக்கா இருக்குன்னு சொன்னோன்னே அதே மாதிரியே அவளோட ஐஸ் மேஜிக்கை பயன்படுத்தி மொத்தமா உரைய வச்சுட்டு இருக்கிறத பார்த்தோம்னா ஹீக்ரு அவனோட பவரை பயன்படுத்தி அவங்க 2 பேரையுமே இந்த ஸ்னேக்கை சேதற அடிச்சு காப்பாத்திட்டு இருப்பான். நோமா, உன்னோட பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒயிட்டும் பிளாக் மேஜிக்கா மாறக்கூடிய எல்லா திறமையும் உனக்கு இருந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில ஒரு எனிமியை கூட நான் சிங்கிள் அட்டாக்க பயன்படுத்தி தோக்கடிச்சது கிடையாது. எப்பவுமே என்னோட டீம்மேட்ஸ் தான் எனக்கு பதில இருந்து சண்டை போட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் ஸ்ட்ராங்கரா மாறணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே நோமா, நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ. ஒருத்தி என்னன்னா மான்ஸ்டரை பார்த்தோன்னே பயந்து அலறி அடிச்சு கத்தி மத்த மான்ஸ்டரே அந்த இடத்தை நோக்கி வர வச்சு அவ ஒரு சிலையாவே மாறிடுறா. இன்னொருத்தி என்னன்னா அவளோட பவரை பயன்படுத்தி அவளோட டீம்மேட்ஸையே தாக்கி அவ ஒன்னுத்துக்கும் உதவாத மாதிரி இருந்துட்டு இருக்கா. மூணாவது சொல்லவே வேண்டாம், அவளோட பவரை பயன்படுத்தி எங்களை பிரிச்சு மேயணும்னா அவளை தவிர வேற யாராலையும் முடியாது. நாலாவது, நீ இப்பவுமே பாத்தியில ஒருத்தி மான்ஸ்டர் டிடெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அதே மான்ஸ்டர் அவளை தாக்கிச்சுல. உன்ட்ட நான் ஒன்னு முக்கியமா மட்டும் சொல்லிக்கிறேன், இவங்களே மாறி மட்டும் நீ மாறிடாதன்னு சொல்லிட்டு ஹீக்ரு சொன்னோன்னே இட்டபைக்கு நான் சொல்றது கரெக்ட் தானே, அவன் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் சொல்லிட்டு அவ பார்த்து கதறிட்டு இருக்க. இருந்தாலும் இது எல்லாத்தையும் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. என்னோட பழைய பாட்டியில என்ன எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன முன்னாடி இருந்து சண்டை போடுறதுக்கு உதவுறீங்க. அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன். நோமாவோட ஃபைட்டிங் ஸ்டைல் எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னையே நான் பார்த்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா அந்த 4 லூசுக மாதிரி இவன் மாறிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து தலையில அடிச்சிட்டு இருக்கும் போது அப்பந்தான் ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். நோமா ஒண்ணு கிடையாது பையன் சொல்ற விஷயம் தெரிஞ்சோன்னா அவங்க 2 பேரும் மொத்தமா ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. இவன் மேல ஏற்கனவே நானும் ஃபீலிங்ஸ்ல தான் இருந்துட்டு இருந்தேன். இப்போ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி கடாசதுக்கான டைம் வந்துட்டு நான் பட்ரோலுக்கு போறேன், வேற ஏதாச்சும் மான்ஸ்டர் பக்கத்துல இருக்கான்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து நைஸா கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்கள விட்டு ரொம்ப தூரத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது ஏதோ மான்ஸ்டர் வந்து அவங்கள தாக்குற மாதிரி சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது 2 ஜைஜாண்டிக்கான ஸ்லைம் ஹிட்டமுக்கியையும் நோமாவையும் கேப்சர் பண்ணிட்டு இருக்கும். ஹீக்ரு அவனோட ஆரோவை பயன்படுத்தி ஸ்லைமோட கோரை தாக்கி அதை தோக்கடிச்சிட்டு இருப்பான். ஹிட்டமுக்கியை எப்படியே காப்பாத்திடுவான். நோமா எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது நோமா தனியாலாவே இருந்து ஒரு கோரை தோக்கடிச்சிருப்பான். இன்னும் நீ ஒரு பையன் சொல்றது என்ன நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹிட்டமுக்கியோட ஏபிலிட்டியை பயன்படுத்தி அவளால எனிமீஸை கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் எனிமீட்ட மாற்ற ஆளே அவளாதான் இருப்பா. இருந்தாலும் நீ தனியாலாவே இருந்து ஒரு மான்ஸ்டர் தோக்கடிச்சிருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு பெருமையா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீக்ரு சொன்னோன்னே அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் டவுன்ல
ஸ்பைடர்ல போய் கில்ல ரிப்போர்ட் பண்ணதுக்கு அங்க வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. நீங்க 2 பேருமே என்ன உங்க கூட இன்னைக்கு கூட்டிட்டு வந்ததுல ரொம்ப நன்றி. உங்க கூட வந்தக்கு அப்புறம் தான் ஒரு ப்ராப்பரான காடா இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிய தொடங்கிச்சு. ஆனா இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சிட்டு. அது என்னன்னா எனக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு டீம்மேட்ஸும் கிடையாது. அடுத்ததான் நான் யாரு கூட சேர்ந்து வேலை பார்க்கணும் எனக்கு தெரியாம ஒரு குழப்பத்துல தான் இருந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் அதிகமா கத்துக்கணும், நான் இதை விடவும் ஸ்ட்ராங்கரா மாறணும்னு ஆசைப்படுறனால என்னையும் உங்க டீம்ல சேர்த்துக்கிறீங்களா ஹீக்ரோ? இல்ல மாஸ்டர் சொன்ன. என்னது நான் மாஸ்டரா சொல்லிட்டு அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கு. ஓகே, என்னோட ட்ரைனிங் ரொம்பவும் கஷ்டமா இருக்கும், என்ன தேடி வந்தவங்கள நான் நிராகதியா விட்டுட்டு போவே மாட்டேன், நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. அவனோட வேலை எல்லாம் முடிச்சக்கு அப்புறம் அவன் அட்வென்ச்சர் கிட்ல போய் ரிப்போர்ட் கொடுத்துட்டு அவங்க ஃபாரஸ்ட்ல எந்த விதமான மான்ஸ்டர்லாம் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ஷனுக்காக ஹீக்ரோ, லெஸ்மிஸ், எனாமி இவங்க 3 பேரும் வந்துட்டு இருக்கும்போது நான் இந்த இடம் ஃபுல்லாவே சுத்தி பார்த்துட்டேன். இந்த இடத்துல எந்த விதமான மான்ஸ்டரோட நடமாட்டமும் இல்ல, இது எல்லாமே சேஃப்டியா தான் இருந்துட்டு இருக்குன்னு சொன்னோன்னே நீங்க அன்னைக்கு அந்த ஸ்பைடர் கூட சேர்ந்து சண்டை போட்டக்கு அப்புறம் எந்த ஒரு மான்ஸ்டரும் அவ்வளவு சீக்கிரத்துல வெளியே வரவே மாட்டேது. இந்த மான்ஸ்டர் வேற ஏதோ திசையை நோக்கி போன மாதிரி தான் எங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு என்னமே சொல்லிட்டு ஹீக்ரோ இது எல்லாத்துக்குமே நான் உனக்கு தான் தண்டி சொல்லி அவனு சொல்லிட்டு இருக்கும்போது ஏற்கனவே ஸ்பைடரை தோக்கடிக்கிறதுக்காக ஹண்டர்ஸ் எல்லாருமே தங்கக்கூடிய ஷெல்டரை மொத்தமா எரிச்சு சாம்பலாக்கி இருப்பாங்க. அன்னைக்கு அந்த ஸ்பைடரை தோக்கடிச்ச எல்லா கிரெடிட்டையும் டாக்ஸிகோ தானே ஏத்துக்கிட்டா. அதனால அந்த ஷெல்டருக்கு ஏற்பட்ட டேமேஜையும் அவ தலையில தான் நீ கெட்டியே ஆகணும், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆமா லெஸ்மிஸ் சார் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு தேவைப்படும் சொல்லிட்டு ஹெல்ப்புக்காக அவளை நான் தான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஹெல்ப் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு டைம் வரும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு லெஸ்மிஸ் ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருப்பா. அங்க ஒரு மான்ஸ்டர் ஒன்று இருந்துட்டு இருக்கும், இதை ராக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மான்ஸ்டரோட தலைப்பகுதியில போன்ஸ் மாதிரி அதிகமா வளர்ந்துருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கானது. கண்ணை மறைக்கிற நேரத்துல நம்ம எப்படியாச்சும் அதை சரி செஞ்சே ஆகணும், இல்லனா இதோட உயிருக்கு ஆபத்தா போயிரும். இது ஏற்கனவே கல்லு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கு, இதை நம்ம எப்படி உடைச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு லெஸ்மிஸ் கேட்டோன்னே இதோட கண்ணு பக்கத்துல இருக்கிற போன் ரொம்ப லேசா இருந்துட்டு இருக்கும், ஒரே இடத்துல நம்ம திருப்பி திருப்பி தட்டுறது மூலமா இதை நம்ம உடைக்க முடியும். உடைஞ்சு வர்ற இந்த பீஸ் எல்லாத்தையுமே மெடிசனுக்காகவும் எக்யூப்மெண்ட் செய்யறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவ ஒரு கண்ணாடி இதுல எடுத்து ஸ்டோரேஜ் பண்றத பார்த்தோன்னே அவ சொன்ன மாதிரியே எனோமையும் லெஸ்மிஸும் சேர்ந்து அங்க இருக்கிற மான்ஸ்டரோட கண்ணுல இருக்கிற போன்ஸ் எல்லாத்தையுமே சரி செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ தெரியாதனமா லெஸ்மிஸ் அதோட போன்ல அடிக்கிறதுக்கு பதிலா அவ கையில அடிச்சோன அந்த வழியில கதறிட்டு இருப்பா. அந்த சவுண்ட் கேட்டு பயந்து அந்த மான்ஸ்டர் ஆக்ரோஷத்துல தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் இப்படி பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு லெஸ்மிஸ் சொல்லிட்டு இருக்கும்போது மான்ஸ்டர் ஆக்ரோஷமா வந்து அவ குண்டியிலேயே ஓங்கி ஒரு அடி அடிச்சோன அடிச்ச வழி தாங்க முடியாம கதறிட்டு இருப்பா. அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டரும் மொத்தமா பயத்துல கதறிட்டு இருக்கும். நம்ம கதை முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு ஹீக்ரோ பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்போம். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.